நமக்கு சிறப்பா வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 48 நாள் நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ச்சியா புதன்கிழமையில வந்து அகிலாம்மா வந்து இயற்கை மருத்துவர் அகிலாம்மா வந்து சிறப்பான நமக்கு வகுப்பு குடுத்துட்டு இருக்காங்க. முதல் வகுப்புல வந்து இயற்கை மருத்துவத்த அவசியத்தை பத்தி நமக்கு சிறப்பா ஒரு விளக்கம் குடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில வந்து இயற்கை மருத்துவம் என்றால் என்ன? இயற்கை மருத்துவத்தின் பயன்பாடுகள் என்ன? என்பதை பற்றி ஒரு சிறப்பான விளக்கம் குடுத்தாங்க. சென்ற வகுப்புல வந்து கழிவு நீக்க பயிற்சியோட பயன்பாடுகள் என்ன? உடல்ல எந்த அளவுக்கு கழிவு நீக்கம் இருக்கணும்? கழிவு நீக்கம் இருந்தால் உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பற்றி பல்வேறு உதாரணங்கள் கிட்டத்தட்ட அனைவருக்கும் புரியும் வண்ணம் பல்வேறு உதாரணங்களுடன் நமக்கு சிறப்பா அந்த வகுப்பு எடுத்தாங்க சென்ற வகுப்பு. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மாதவிடாய் பிரச்சனைய பற்றி, அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள்ல ஒரு சிறு பிரச்சனையினால பல்வேறு உபாதைகள் உடலுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத காரணம் காட்டி, இன்றைய நிலைகள்ல வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு வாழ்வியல் மாற்றமே நமக்கு ஒரு சரிவர இயங்கல அப்படிங்கிற ஒரு அ நம்பகத்தன்மை இல்லாதனால, இன்றைய வாழ்க்கை முறையில வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நெறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து நல்ல உதாரணத்துடன், அதாவது இதற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கை வாழ்வியலோடு வாழ்ந்தால் நமக்கு அற்புதமான அந்த பயனை கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவான விளக்கம் அளிக்க இருக்காங்க இன்னைக்கு. ஒவ்வொருவருக்கும் இன்றைய காலகட்டத்தில நம்மளுடைய ஏற்படும் மாற்றங்கள் தான் நமக்கு ஏற்படும் உடல் உபாதைகளும் சரி, பிரச்சனைகளும் சரி அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணங்கள் நெறைய இருக்கு. அதற்கு இன்றைய நிலைகள்ல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு நம்ம வாழ்வியல்ல வந்து சார்ந்து நம்ம இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில வந்து பல்வேறு அ முறைகள மாற்றணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு விளக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு வந்து சிறப்பான விளக்கமா இருக்கும். இதுல வந்து தொடர்ந்து பங்கு பெற்றவங்க தங்களுடைய அ அனைவரும் எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. நோட்ஸ் எடுத்துட்டு குறிப்ப எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அத ஃபாலோ பண்ண உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில நம்ம தெரிவிச்சுக்க விரும்புறோம். அதேபோன்று தினமும் நடக்கும் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் சரி, ஒவ்வொரு வகுப்புகள்லயும் உங்களுடைய அனைத்து விதமான ஏதாவது முக்கியமான சந்தேகங்கள் இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லாருமே வீடியோ கேட்கிறீங்க. வீடியோ என்பது வந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அனைவருக்கும் நம்ம குழுவுல பதிவிடுவோம். ஏன்னா, இந்த காலை சக்கரத்த பொறுத்தவரைக்கும் உண்மையான பதிவு என்னன்னா, காலை 5:30 மணி முதல் 7 மணி வரை நேரடி நிகழ்வில் நம்ம அந்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்மளுடைய பயனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒரு கருத்து. எனவே அந்த நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயன்பெறுறோமோ, அது வாழ்க்கையில நமக்கு பெரிய சிறப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. எனவே தொடர்ந்து அனைவரும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துறதுக்கு உண்டான வாய்ப்ப அவங்கவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தொடர்ந்து சிறப்பான விளக்கம், சிறப்பான வகுப்புகள் கொடுத்துக் கொண்டிருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்கள், இன்று நமக்கு பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்களா? கேக்குது. கேக்குதுங்கம்மா. நன்றிங்க. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். சந்தோஷமான நிகழ்வு.
பெண்கள் மட்டும்தான் கலந்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆண்களும் கட்டாயமாக கலந்துக்கணும். ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கான வகுப்பில் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, பெண்களை காட்டிலும் ஆண்கள் அதிகமாக கலந்துக்கணும். ஏன்னா புரிதல் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஈஸியாக தெளிவுபடுத்திட முடியும். அதனால தான். ஏன்னா பெண் பிள்ளையை பெற்றவர்களாக இருப்பீங்க, தாய் எல்லாருமே ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? சந்தோஷம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பெண்களுக்காக ஏற்படக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகளுக்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். சாரி, வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? இப்போ கேட்குதுங்களா? ஓகேவா? இப்ப கிளியரா ஓகே, தேங்க்யூ. மாதவிடாய் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் அதை பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாரும் அடிக்கடி காதில் கேட்கறதுனால அது பிரச்சனையாகிடுச்சு. இன்றையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஏன்னு சொன்னால், மாதவிடாய் காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. நிறைய பேர் இப்போ ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ்லாம் ஒரு பெரிய புது டிசீஸாகவே எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை இன்றைக்கி தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 1வது, இந்த பூ பெய்தல் காலம் முதலாக நம் பெண்கள் வந்து குழந்தைங்கள் ஒரு 15 வயது இருக்கும் பொழுது பூ பெய்தல் நடைபெறுது. இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பீரியட்ஸ். பிறந்ததுலேருந்தே அந்த பெண்ணுக்கு கரு முட்டைகள் உற்பத்தியாக இருக்கும். ஆனால் 7 வயது ஆகும்போது எந்த பெண் குழந்தைக்கு சரியாக அந்த பால் பல் விழுதோ, ஆரம்பிக்குதோ, அடுத்த 1 வருடத்துக்குள்ளே அல்லது 2 வருடத்துக்குள்ளே அது விழுந்து ரொம்ப சரியாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இன்னும் லோவாக இருக்கா வாய்ஸு? இல்லைங்கம்மா, கிளியரா இருக்கு. ஓகே கிளியரா. ஓகே. ஓகே. ஒருவேளை இன்னும் யாருக்காவது, சாரி, உங்களோட மொபைலை செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் மேக்ஸிமம் வால்யூம் வச்சுருக்கேன். திரும்ப மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க வெரி லோ வாய்ஸ்ன்னு. வாய்ஸ் கிளியரா இருக்கு. கொஞ்சம் அவங்கவங்க செக் பண்ணீங்க. ஏன்னா அம்மாவோட வாய்ஸ் வந்து கிளியரா தான் இருக்கு. மைக்கு வாயிட்ட வச்சு பேசுறாங்க. நல்லா கிளியரா இருக்கு. தேங்க்யூ. சரி, இந்த பூ பெய்தல் காலத்தில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. லைஃப் டைம் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதனால் தயவுசெய்து தாய்மார்கள், நான் ஏற்கனவே நிறைய இதை பற்றி பேசியிருந்தாலும் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே தான் மாதவிடாய் காலத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைக்கும் சொல்யூஷன். அதனால் நான் இதிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் குழந்தை முதல்ல மாதவிடாய் பூப்பெய்தல் நடைபெறுதுன்னா, உங்கள் குழந்தைக்கு 7 வயது இருக்கும் பொழுது, 6லிருந்து 8 வயதுக்குள்ள உங்கள் குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு தேவையான சத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், பால் பற்கள் விழுந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே முளைச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஃபுல்லாவது விழுந்துட்டு ஒன்று முளைக்க ஆரம்பிச்சிருக்கணும். இது சரியான காலம், கர்ப்பப்பை பலமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே தான் ஆண் குழந்தைக்கும். அவங்களுடைய விந்தணுக்கள் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா 6 வயதிலிருந்து 8 வயதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு பால் பற்கள் விழுந்திருக்கணும், விழ ஆரம்பிச்சிருக்கணும், முளைக்க ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது 10 வயசு வரைக்கும்லாம் முளைக்குங்கிறதெல்லாம் அது வேற விஷயம். பட் 7 வயதுங்கிறது கணக்கு, +or-1. புரியுதுங்களா? இதுலையே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பெண் குழந்தை எப்போ வயசுக்கு வரப்போகுதுன்னு. ஒருவேளை இதெல்லாம் கரெக்டாக தான் ஆச்சு, ஆனால் 10 வயசில் என்னோட குழந்தை வந்து வயசுக்கு வந்துட்டா, 8 வயசில் என் குழந்தை வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கான காரணமும் நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ 7 வயசில் பால் பல் விழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தைக்கு அப்படின்னா 14 வயசு, அடுத்த 7 வயசு. சரிங்களா? பேதை அப்படிங்கிறது முதல்ல, அடுத்தது பெதும்பைன்னு சொல்கிறது. ஸோ இந்த 14 வயது இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பூப்பெய்தல், கருமுட்டை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கருமுட்டைகளை ஒன்று மட்டும் நல்லா மெச்சூர் ஆகி கரெக்டாக ரெடியாக இருக்கும் 14 வயது ஆகும்பொழுது. அதுதான் முதல் மாதவிடாய். அது வெடித்து வெளியில் வரும். புரியுதுங்களா? அது வெடித்து கழிவாக மாறி, அது கர்ப்பமாக ஆகாமல் கழிவாக மாறி முதல்ல வெளியில் வருது பார்த்தீங்களா? அதுதான் 14 வயதில் முதல் பூப்படைதல். இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. இது சயின்ஸ். என்ன அப்படின்னா, மோனோகோலின் அப்படின்னு ஒரு என்சைம் வெளிப்படும். இந்த கருமுட்டை வெடிக்கும் பொழுது அது ஒரு ரேடியேஷன் பவர் கொண்டது, கதிர்வீச்சினுடைய சக்தி கொண்டது. அதனால தான் பிறந்த குழந்தை
பக்கத்துல முதல் பூ பெய்தல் நடைபெற்ற ஒரு பெண் போகக்கூடாது. முதலாக நாற்று வைத்த அந்த நிலத்துல நடக்கக்கூடாது. துளசி செடி மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான செடிகள் மூலிகள் பக்கத்துல நடக்கக்கூடாது. வயதான நோயுற்ற வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. அண்டு என்ன சொல்லணும்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டே போகாத ஊறுகாய், கெட்டே போகாத அப்பளம் இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறேன். இந்த மோனோகோலின் என்சைம் சுரக்கும் பொழுது ரேடியேஷன் பவர் உள்ள மிக அதிகமான சக்தி உள்ள சூடு அதிகமாக வெப்பம் தணல் அனல்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு என்ன ஆகும்னா ஒரு சூடு அவங்க கர்ப்பப்பையிலிருந்து முட்டை வெடிச்சு வெளியில வரும்போது கழிவோடு சேர்ந்து வெளியாகும். இதனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதனால தான் நம்ம முன்னோர்களாகிய நம்முடைய ஞானிகள் சயின்டிஸ்டுக்கும் மேலே என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒதுக்கி வைக்க சொன்னாங்க. இப்போ புரியுதா காரணம் என்னன்னு? இந்த சூடு என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா? இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும். காரணமே தெரியாதுங்க. பிறந்த குழந்தை நல்லா தான் தூங்கிட்டு இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வீர் 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 வீர்னு கத்தும். வீட்டில் பாட்டிமார் சொல்லுவாங்க, யாராவது தலைக்கு ஊற்றிக்கிட்டாங்களா, வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களான்னு கேட்பாங்க. குழந்தைய யாராவது வந்து தொட்டு தூக்குனாங்களா, பக்கத்தில் வந்துட்டு போனால் போதும். நீங்கள் வேணால் ட்ரையல் பண்ணி பாருங்கள். பாவம் குழந்தைய அழ வைக்காதீங்க. இது ஒன்று. இதில் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியும் என்ன காரணம்னா இதுதான் காரணம். அவர்களுடைய கர்ப்பப்பையிலிருந்து கழிவுகள் வெளியேறும் பொழுது இந்த அதிக அனல் தெரிக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சோடு கூடிய அந்த சூடு, அந்த நெருப்பு மாதிரியான சூடு வெளியேறும் பொழுது அந்த பெண்ணையும் பாதிக்கக்கூடாது. யாரு? மாதவிடாய் முதலாக ஏற்பட்ட அந்த சின்ன பொண்ணு 14 வயது பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த சூட்டுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடாது. வீட்டில் இருக்க வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, பலவீனமானவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னா பச்சை இலைகள், குறிப்பாக தென்னை மரத்தினுடைய ஓலை, பூவரச இலை, வேப்ப இலை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் எதெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் இருக்குமோ இது முக்கியமானது. இந்த இலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் தோரணமாக கட்டுவாங்க. அந்த பெண்ணை சுற்றி வைப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா காற்று கருப்பு, இது கண்ணுக்கு தெரியாத காற்று கருப்பு தாங்க. ஏன்னா இந்த கதிர்வீச்சை பார்க்க முடியுமா, இந்த மோனோகுலின் என்சைமை பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனர்ஜி ஃபார்ம், சக்தி வடிவம். இதெல்லாம் கண்ணால் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இது பாதிப்பை ஏற்படுத்தும். கரண்ட்டை கண்ணால் பார்க்க முடியுமா? சுவிட்ச் போட்டோன்னே எரியுதா இல்லையா? அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் இந்த என்சைம் வெளியேறதுனால நாட் ஓன்லி ஃபஸ்ட் டைம், முதல்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் இது பெண்களுக்கு நடக்குது. என்ன? வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஒரு கரு முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மெச்சூரிட்டி ஆகி முதல் முறை வெளியேறும் பொழுது மட்டும் இப்படி அதிகமாக இருக்கும். மற்ற மாதவிடாய்கள் ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களுக்கு ஒரு முறை வெளியேறக்கூடிய அந்த மாதவிடாய் சமயத்தில் இது சற்று குறைவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கருமுட்டை 25 நாட்கள் 26 நாட்கள் தான். அடுத்தது 28வது நாள் அது கழிவாக வெளியேறிடும். ஸோ அந்த பீரியட் ரொம்ப குறைவு. அதனால் அதனுடைய அந்த வீரியமும் ரொம்ப குறைவாக இருக்கும். அவ்வளோதான், இல்லாமல் இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அந்த காலத்தில் முதல் மாதவிடாய் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சமயத்தில் பெண்ணை ஓரமாக ஒதுக்குப்புறமாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு நீ எந்த வேலையும் செய்யாத தீட்டுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? குழந்தைங்க போய் தொடக்கூடாது, இவங்க போய் தொட்டு தூக்கக்கூடாது, இவங்க வந்து வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடாது, இவங்க வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது, தட்டு தனியாக தண்ணி தனியாக, இல்லை பாய் தலகாணி எல்லாம் தனியாக. எதுக்காக கொடுத்தாங்க? கோரப்பாய் தானே கொடுத்தாங்க. நைலான் பாய் கொடுத்தாங்களா? பெட்டு கொடுத்தாங்களா? குஷன் சோஃபா கொடுத்தாங்களா? இல்லை. தரையில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கோரப்பாய், ஒரு தட்டு, ஒரு டம்ளர், அவ்வளோதான். ஒதுக்குப்புறமா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ஒதுக்குப்புறமான ரூம் எங்கே இருக்கும்? மிக காற்றோட்டமான மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும். கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு ஞானிகள் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளவு அற்புதமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த பொம்பளை பிள்ளை மேலே அக்கறை வச்சு, இந்த பெண் சமுதாயத்தின் மீது அக்கறை வைத்து, காலம் முழுக்க இந்த பெண் இந்த ஒரு தொந்தரவை, இந்த ஒரு மாதவிடாயை தொந்தரவாக பிரச்சனையாக, இது ஏன் எனக்கு வந்துச்சு, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்னு சொல்லிடக்கூடாது, மேன்மையானவள் பெண்ணுன்னு உணர வைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது தான் இந்த ஒதுக்கி வைத்தலும் தீட்டுங்கிறதும். இன்றைக்கு நம்மளுடைய பெண் சமுதாயம் தவறாக புரிந்து கொண்டு வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறீங்க.
அப்புறம் எனக்கு பிசிஓடி வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அன்றைக்கு மாதவிடாய் காலத்தில் மாமனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, சுற்றி அந்த தென்னை ஓலையில் மட்டை கட்ட சொல்லுவாங்க. இந்த மூலிகைகள் இலைகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? இது அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து வரக்கூடிய வெப்பம், அனல், கதிர்வீச்சை இந்த பெண்ணையும் பாதிக்காமல் வீட்டில் இருக்கவங்களையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இது என்ன பண்ணும், இழுத்துக்கும். தென்னை மரத்தினுடைய ஓலை தான் இருக்கிறதுலையே வெட்டி போட்டாலும் 15-20 நாட்களாக இருந்தாலும் பசுமை மாறாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகளை, கதிர்வீச்சுகளை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் ரொம்ப அறிவாளித்தனமாக ஞானத்தன்மையோடு அவங்க அதெல்லாம் கட்டி வச்சாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, மிகப்பெரிய மாடி வீடு கட்டிருங்க, கண்ணாடி மாளிகையே கட்டியிருந்தாலும் தயவு செய்து பூப்படைதல் அடைந்த அந்த 10 நாட்களும் அந்த பெண்ணை சுற்றி சும்மாவாது கட்டி தொங்க விடுங்க. போதும், அந்த பெண்ணும் பாதிக்காது, குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதையெல்லாம் அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த சமயத்தில் அவங்க ஒன்று செய்வாங்க, பழைய பயன்படுத்தப்பட்ட துணிகளை, பழைய துணிகளை மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய்க்கு கோவணமாக கட்டி விடுவாங்க. இன்றைக்கி நம்ம கடையில் போய் புதுசு புதுசாக பேர் சொல்லி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ போய் ஒரு நாப்கினை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியாமல் உங்கள் குழந்தையினுடைய கர்ப்பப்பையை அழிக்கிறீர்கள்னு அர்த்தம். அடுத்த சமுதாயம் பிறக்கவே வழி இல்லாமல் பண்ணுறீங்க. இதுவும் ஒரு காரணம். அதை கண்டுபிடித்தவர்களாகட்டும், அதாவது நோயை உற்பத்தி செய்து சிகிச்சை கொடுத்து இந்த இனப்பெருக்கத்தையே தடை பண்ணுற ஒரு காரியம்தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. அதில் மிக முக்கிய பங்கு இந்த நாப்கின். ரொம்ப வேண்டாங்க, நாப்கின் நைலான் இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது, அது ஆட்டோமேட்டிக்காக பெண் பிள்ளைகளை கேளுங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வைத்திருக்கிறாங்களான்னு கிடையாது. இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த ஒரே நாப்கின். சரி, வீட்டுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு இன்னொன்னே கொடுத்து விட்டாலும் மாற்றுறதுக்கு டைம் இருக்குமா? கிடையாது. சாப்பிட டைம் இல்லை, பாத்ரூம் போக டைம் இல்லை. பாத்ரூம் வசதி இருக்காது சில இடங்களில், 2ஓ 3ஓ இருக்கும். சரி, எல்லாமே இருந்தாலும் 3-4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளை போய் மாத்துறான்னு சொன்னால் அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண் ரொம்ப சுகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு பேடு வைக்கிறதுக்குள்ளே அந்த ஹீட்டெல்லாம் அப்படியே அந்த பொண்ணுக்கு காந்தும், எரியும். அந்த கர்ப்பப்பைக்கு வாய் இருந்தால் சொல்லிடும். பிள்ளைகள் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் தலையெழுத்தேன்னு நீங்கள் பெற்றோர்கள் சரியாக சொல்லி கொடுக்காதனால அவஸ்தைப்படுறாங்க. இதனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேடை பயன்படுத்தி ரேஷஸ், சூடு, அதுக்கு மேலே பேண்டீஸு, அதுக்கு மேலே லெகின்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு, அதுக்கு மேலே தான் யூனிஃபார்ம், இத்தனையும் போட்டால் அந்த கர்ப்பப்பை ஏற்கனவே சூட்டை வெளியேற்றிட்டு இருக்கு. நீங்கள் இவ்வளவு நைலான் எலாஸ்டிக்லாம் போட்டு பேடெல்லாம் வச்சு திணிச்சு அடைச்சி வைக்கிறீங்களே, சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவு சூடு இருக்கும். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய பிசிஓடி, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அடினோமயாசிஸ், பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கம், கடைசியில் என்ன தெரியுமாகும், ஸ்போர்ட்ஸு. எல்லா குழந்தையும் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, சைக்கிளில் டபுள் சைடு கால் வச்சு போடுறது, பைக்கில் டபுள் சைடு கால் போட்டு போடுறது, எத்தனை குழந்தைங்க பார்க்குறோம், எகிரி குதிக்கிறது. எவ்வளோ விளையாட்டு, டென்னிஸ், ஷட்டில் கார்க். நான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லலை, பெரியோர்கள் முட்டாள்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சமயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்தா என்ன, ஒரு 3 நாட்கள் அந்த விளையாட்டுக்கு ஓய்வு கொடுத்தா என்ன? இதனால தாங்க அன்னைக்கு வயசுக்கு வந்துட்டா பிள்ளைய ஸ்கூலுக்கே அனுப்பல. புரியுதா? தவறு ஒன்றும் கிடையாது. பாதிப்பு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முள்ளு மேலே சேலையை போட்டால் சேலைக்கு தான் பாதிப்பு. இன்றைக்கு எத்தனை நடக்குது. அதுக்காக நான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்ல. 3 நாட்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் முதல் ஒரு நாளாவது. இன்றைக்கு கேரளா கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரைக்கும் அவங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் கொடுக்கல. இதை உருவாக்கிய சமுதாயமே நாம், தமிழ் சமுதாயம், தமிழ்நாட்டை சேர்ந்து நாம் கொடுக்கல. ஆனால் கேரளாவில் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கே அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலேஜ்லையாகட்டும் ஸ்கூல்லையாகட்டும் வேலைக்கு போகிறவங்களுக்கு லாஸ் ஆஃப் பே கிடையாது, முதல் நாள் மட்டும். நாமளும் அதை நம்ம கேட்க வேண்டாங்க, நாமளாக எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீர்க்கட்டி, நார்க்கட்டி, கர்ப்பப்பை வீக்கம், அடினோமயாசிஸ், காலம் முழுக்க பிரச்சனை, கர்ப்பப்பை இறங்கி போகுது. இப்படி தேவையில்லாமல் இந்த மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, பொம்பளைங்க கேட்கவே வேண்டாம். அன்னைக்கு தான் வீடு துடைக்கிறது, அன்னைக்கு தான் மாவிடிக்கிறது, அன்னைக்கு தான் கோலம் போடுறது, அன்னைக்கு தான் துணியை 2 மாடிக்கு மேலே பக்கெட் ஃபுல்லாக நனைச்சி கொண்டு போய் காய வைக்கிறது. தயவு செஞ்சு எல்லாம் தூக்கி போடுங்க. 3 நாள் ஒன்றும் குடி முழுகி போகாது. இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தீங்கன்னா சொல்லி புரிய வைங்க. இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு காமிங்க. இந்த சமயத்தில் இப்படி ஒரு சூடு வெளியேறும், என்சைமில் மாற்றம் ஏற்படும், ஹார்மோன்ஸில் பிரச்சனைகள் உருவாகும். இதெல்லாம் சரி செய்து கூட வேணாம். கழிவுகள் வெளியேறக்கூடிய நேரம், அதனால் எனக்கு ஓய்வு வேணும். ரொம்ப சிம்பிள்.
ஒரு டியூப்பில் தண்ணி பாய்ச்சுறீங்க, செடிக்கோ வீட்டுக்கோ கழுவுறதுக்கோ தண்ணி பாய்ச்சுறீங்க. அந்த டியூப் மடங்கிருச்சுன்னா தண்ணி தெளிவாக வெளியில் வருமா? அது நேராக இருந்தால் தானே வரும். அதை தாங்க சொன்னாங்க பெரியவங்க. கொஞ்சம் நம்ம முட்டாள்தனமாக இல்லாமல் சிந்திச்சு பார்ப்போங்க. எல்லாத்தையும் கூகுளில் கேட்பீங்கல்ல, அதுக்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லும். அது ஓய்வு வேணான்னு சொல்லுதுன்னா நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்களா? கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, எப்பா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தனா அந்த கழிவுகள் முழுமையாக அது வெளியேறி போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், உன் வேலையெல்லாம் செய்யி அப்படின்னு தான் உடம்பு சொல்லுதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதனால தான் ஒரு வேலையும் செய்யாதன்னு தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. சரி, அந்த வார்த்தையை விட்டுருங்க. கஷ்டமாக இருக்கா கேட்குறதுக்கு? நல்ல ஓய்வெடுங்க. அந்த 3 நாட்களும் குளிக்கவே கூடாது, தெரியுமா? எத்தனை பேர், நான் இப்போ ஒரு 20 வருஷமாக இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமாக தீவிரமாக நான் பிரச்சாரமே பண்ணுறேன். முதல் நாள் வேணும்னா ஒரு குளியலை போடுங்க. மீதி அது முடிகிற வரைக்கும், மாதவிடாய் சமயத்தில் முதல் அதானே பண்ணாங்க உங்கள் வீட்டில். முதல் நாள் குளிக்க வச்சாங்களா? புது துணி போட்டாங்களா? நகை நட்டு போட்டாங்களா? வகை வகையாக வாய்க்கு ருசியாக எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு போட்டாங்களா? என்ன செஞ்சு போட்டாங்க? பச்சரிசியில் புட்டு செஞ்சு போட்டாங்க, கருப்பட்டியில் பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்க, உளுந்த வடை, ராகி களி, உளுந்தங்களி எல்லாமே என்ன பண்ணாங்க? நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் கலந்து செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ கர்ப்பப்பை பலப்பட்டுச்சு, உங்கள் ஹார்மோன் பலப்பட்டுச்சு, உங்கள் அளவுக்கு அதிகமான சூடு கம்மியாச்சு, வலி இருக்காது, எலும்புக்கு பலம் கிடைக்கும், அடுத்த கருமுட்டை வளருவதுக்கு தயாராகும், கர்ப்பப்பை மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். இதுதாங்க நம்ம ஞானிகளுடைய உணவு முறை. இதை இப்போவும் மாதவிடாய் காலத்தில் எனக்கு இடுப்பு வலிக்குது, ஓவர் ப்ளீடிங் வருது, எனக்கு உழைச்சலாக இருக்குது, மார்பகம் வலிக்குது, குத்துது, எனக்கு தலை சுத்தல் வருது, இதெல்லாம் சொல்கிறீங்களா? இந்த உணவு முறைகளையும் இந்த வழிமுறையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலேயும் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். 3 மாதங்கள் மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்தாதீங்க, நல்ல ஓய்வெடுங்க, 3 நாட்களுக்கு குளிக்காதீங்க. முடிவடைந்த பிறகு நல்லெண்ணெயை தலை நிறைய வச்சு உடம்பு ஃபுல்லாக வச்சு ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வைங்க. நம்ம முத்துமாரிஷி அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க எங்கெங்கெல்லாம் எப்படி வைக்கணும்னு. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எந்தெந்த நாட்களில் குளிக்கக்கூடாதுங்கிறதும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டு மாதவிடாய் முடிந்த பிறகு நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி சீவக்காய் பொடி போட்டு சுடுதண்ணி வச்சு குளிங்க. இவ்வளோதான். இந்த மொத்த சூடும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு என்சைமு, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு, மொத்த அந்த கதிர்வீச்சு எல்லாமே அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலையே முழுசாக போயிடும். புரியுதுங்களா? இது சயின்ஸு. மொத்த சூடும் போயிடுமா? அதுக்கப்புறம் மீண்டும் உங்கள் உடலில் அந்த கருமுட்டை மீண்டும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அடுத்த 28 நாட்களுக்கு தயாராக இருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி ஃபாலோ பண்ணுற குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. இப்போ கர்ப்பப்பை இறக்கம், ஏன்னா ரொம்ப டைம் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். கர்ப்பப்பை இறக்கம் எதனால் வருது? தயவு செய்து ஒருவேளை இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காரணம் நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் வேலை வெட்டியை இழுத்து போட்டு வீட்டுக்குள்ளே சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, அதை விட ரொம்ப முக்கியம், கர்ப்பப்பை இறக்கம் வந்தாச்சுன்னா தயவு செய்து இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்தாதீர்கள். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே எப்போவுமே இந்தியன் டாய்லெட் வைக்க சொல்வீங்க. சரிதான், கர்ப்பப்பை இறக்கம் வந்துருச்சு. காரணம் என்ன? நீங்கள் செய்த தவறு. நீங்கள் இயலாமையினால் வீட்டில் யாருக்கும் சொல்லி புரிய வைக்காமல் நீங்களே இழுத்து போட்டு வேலை செஞ்சு ஓய்வெடுக்காமல் இருந்ததுனால கர்ப்பப்பை என்ன ஆயிடுச்சு? அம்மா நல்ல சூடாயிருக்குமா. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு இரும்பு கம்பி காய்ச்சுறீங்க, சரிங்களா? ரொம்ப இரும்பு கம்பி காய்ச்சுறீங்க. அந்த காய்ச்சின இரும்பு கம்பியை நீங்கள் என்ன வேணால் வளைச்சி நெளிச்சு ஒரு உருவமாக கொண்டு வர முடியுமா இல்லையா? அதை வளைச்சி நெளிக்க முடியுமா இல்லையா? அதே சும்மா இருக்கிற இரும்பு கம்பியை உங்களால் வளைக்க முடியுமா? முடியாதுல்ல. கர்ப்பப்பை பார்க்கறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும், இழையினால் ஆனது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங். அது மாதவிடாய் சமயத்தில் நல்ல சூடு இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது அப்படியே இழுத்து 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 என்ன ஆகிடும்? நீண்டு போயிடும். இதுக்கு பேர் தான் கர்ப்பப்பை இறக்கம். புரியுதா இப்போ உங்களுக்கு? நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்கு தேவையில்லாமல் அடி வயிற்றுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. அந்த சமயத்தில் மாதவிடாய் சமயத்தில் 3 நாட்களும் அதிக வெப்பம் இருக்கும். அந்த சமயத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பையாக இருக்கும், இல்லைன்னா கர்ப்பப்பை தொங்கி போயிடும். இதுதான் கர்ப்பப்பை இறக்கம். சரிங்களா? இது மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து முதல்ல இந்தியன் டாய்லெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள்.
அதே சமயத்தில் சரி பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். நம்ம நலசிவம் ஐயா கிட்ட கேட்டுக்கோங்க. இதுக்கான ஆசன பயிற்சிகள் இருக்குது, முத்திரை பயிற்சிகள் இருக்குது. எந்த நிலையிலும் மீண்டும் யோகாசன பயிற்சியின் மூலமாக கர்ப்பப்பை இறக்கத்தை முழுவதுமாக சரி செய்ய முடியும். ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பப்பையில் எனக்கு வீக்கம் இருக்குது, பல்கி யுட்ரஸ் இருக்குது, அடினோமயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போயிருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட யோகாசனமும் பண்ணுங்க. நிச்சயமாக கருப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேண்டாத உறுப்பாக நினச்சி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா பிற்காலத்தில் குழந்தைங்க மாதிரி நீங்கள் டாய்லெட் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கெல்லாம் எங்கேயாவது வெளியில் போகும்போது நீங்கள் ஜட்டியில் வச்சுட்டு தான் போகணும். என்னத்தை? பேம்பர்ஸ், நாப்கின், இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்துருச்சுல எல்டர்ஸு, காரணம் இதுதாங்க. வச்சுட்டு நீங்கள் போக வேண்டியதா. எங்கேயும் போய் சாப்பிட முடியாது, ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ண முடியும். கவனம் ஃபுல்லாக எங்கள் டாய்லெட் வந்துடுமோ, எங்கள் யூரின் வந்துடுமோன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் என்ன பண்ணுவீங்க? பேம்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். காரணம், கருப்பைங்கிறது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி. இதை எடுத்துட்டிங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை இறங்கிடும், பின்னாடி இருக்கக்கூடிய மலைப்பை இறங்கிடும். புரிஞ்சா? கருப்பை எடுத்தவங்களுக்கு இது ரெண்டு மட்டும் காரணம் இல்லைங்க, இது ரெண்டு மட்டும் இறங்காது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குடலும் இறங்கிடும். இதான் ஹெர்னியா. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு 4வது முக்கியமான விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? ரொம்ப சாரி, நிறைய பேருக்கு சரியா கேட்கலையோ? கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு மேடம். ஓகே. இல்லை, நிறைய பேர் கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 3 மட்டும் இல்லை, 4வது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கெல்லாம் மாடிப்படிகள் ஏறுறீங்களோ, வீட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏறுறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கோ, அங்கெல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் முட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஏற்பட்டு பலவீனமாகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு முட்டியில் பர்மனெண்ட்டாக வலி நின்றுடும். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதை தவிர வேறு வழி கிடையாது. பயமாக இருக்கா? இதுதான் நிதர்சனமான ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நான் வீட்டில் வந்து அதிகமாக இன்றைக்கி வேலை இருந்துச்சுங்க, அடுத்த 2 நாளில் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, இன்னும் 10 நாள் டைம் இருக்குது சொல்கிறீங்களா? பெண்களுக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம், காட்சி, கோவில், ஏதாவது ஒரு விசேஷம்னு அலண்டு புரண்டு ஓடி ஆடி வேலை பண்ணியிருப்பீங்க. 10 நாளில் வர வேண்டிய, 10 நாள் கழித்து வர வேண்டிய பீரியட்ஸு 10 நாள் முன்னாடியே வந்துடும். காரணம் என்ன? உங்கள் 2 கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அடிவயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்களுக்கு அதிகமான உழைப்பை திடீர்னு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே தூண்டிவிட்டு, அதிகமாக தூண்டிவிடப்பட்டு அட்ரீனலும் தூண்டிவிட்டு என்ன ஆகிடும்? சீக்கிரமாக எனர்ஜி தீர்ந்து அந்த பீரியட்ஸ் உடனே வந்துடும். இதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் அடிவயிற்று பகுதியில் இருக்க ஜனன உறுப்புகள்லேருந்து தான், குறிப்பாக கருப்பை, சினைப்பை, உங்களுடைய கருப்பை கருக்குழாய், இதிலிருந்து தான் சக்தி உங்களுடைய 2 கால்களுக்கு போகுது. ஸோ 2 கால்கள் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியம் பலம் இழந்து போயிடுச்சுன்னா, இல்லை கர்ப்பப்பையை எடுத்துட்டிங்கன்னா கால்களுக்கு போக வேண்டிய சக்தி 90% குறைந்து போகுது. எனர்ஜி லாஸ் ஆகிடும். கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது அவங்க லேப்ராஸ்கோப்பியில் எடுத்தாலும் சரி, கட் பண்ணி எடுத்தாலும் அங்கே சேனல்ஸ் கட் ஆகுது. அக்குபஞ்சர் சேனல்ஸ், எனர்ஜி சேனல்ஸ் கட் ஆகுது. அந்த இடத்துல துண்டுபடுது. அந்த இடத்துல இரத்த குழாய், சயின்ஸாக சொல்கிறேன், இரத்த குழாய், நரம்புகள், தசை நார்கள் இவைகள்லாம் கட் ஆகிடும். திரும்ப அதை உற்பத்தி ஆகுனா பல வருடங்கள் ஆகும். அப்போ கர்ப்பப்பை எடுத்துட்டிங்கன்னா கால்களுக்கு போக வேண்டிய சக்தி சரியாக போகாது, ஆக்சிஜன் போகாது, பிளட்டு போகாது, எனர்ஜி போகாது, நியூட்ரிஷனல் ஃபுட்டு போகாது. அப்போ என்ன ஆகும்? பலவீனம் ஆகும், முட்டை தேஞ்சு போகும். புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து இந்த கர்ப்பப்பை எடுக்கிற விஷயத்தை இன்னையோட தூக்கி தலையில் போடுங்க. தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க, வீசிடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இயற்கை வாழ்வியல் சொல்லி கொடுத்துருக்கோம். இனி அடுத்த வாரம்லாம் இயற்கை மருத்துவ பயிற்சிகள் நிறைய இருக்குது, சிகிச்சைகள் சொல்லி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். மேஜர் டீடாக்சிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்கோங்க. இதெல்லாம் செய்தாலே போதுமானது. இயற்கை உணவு, உண்ணாவிரதம், மௌனவிரதம் பற்றிலாம் சொல்லி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இனிமே எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரக்கூடாதுங்கிறவங்களுக்கும் நான் இதில் சொல்லிட்டேன் என்னெல்லாம் பண்ணணும்னு. முருங்கைக்கீரை சூப்பு குடிங்க,
வாழைப்பூ வாரம் ஒரு நாளாவது வீட்டில் சமைச்சு கொடுங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பத்தாலாம் எங்கள் ஆயம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பூ அரியும் பொழுதே எல்லாரையும் கூப்பிட்டுப்பாங்க. அப்படியே பிச்சு ஒன்று ஒன்றா எடுப்பாங்க. சிகப்பு கலர் தோல் எடுத்து செருப்பு மாதிரி நடப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. கடைசியில் இவ்வளோவா வந்துடும். சின்னதாக ஒரு கோன் மாதிரி வந்துடும். எல்லாரையும் கூப்பிட்டு உடச்சி ஆளுக்கு ஒன்றா பிச்சு கொடுப்பாங்க. பச்சாவே நாங்கள் மென்று சாப்பிட்ருக்கோம். பச்சை எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்? என் வயது உள்ளவர்களுக்கு, எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு பழக்குங்க அதெல்லாம். நம்மளுடைய பாட்டி தாத்தாமார்களாம் மருத்துவத்தை ரொம்ப விளையாட்டா இயல்பா வாழ்க்கையிலேயே சொல்லி கொடுத்தாங்க. நாம தான் புரிஞ்சுக்கல. அன்னைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் அந்த காலத்துல வாழ்ந்த எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை கிடையாது. பெருமையா சொல்லிக்கிறேன். நாங்கெல்லாம் பழங்காலத்து ஆளுங்க. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். சொல்லிக்கவே சந்தோஷப்படுறோம். காரணம், எங்க கர்ப்பப்பை இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கு. இன்றைக்கு நாமெல்லாம் நல்லெண்ணெயை சமையலுக்கு தான் சாப்பிட்றோம். அப்போல்லாம் மாதவிடாய் முடிந்த மாதவிடாய் முதல்ல வரக்கூடிய அந்த பியூபர்ட்டி காலத்தில் நல்லா ஒரு 200 மில்லி நல்லெண்ணெயை கொடுப்பாங்க. அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு கருப்பட்டி அப்பத்தா கையிலேயே வச்சுக்கோ, குடிச்சிரு சாமி எப்படியாதுன்னு குடிச்சிருவோம். கடைசியில் அந்த கருப்பட்டி கொடுக்கும். அவ்வளோதான், சாப்பிட்டா சரியாக போயிடும். இன்றைக்கு வரைக்கும் மாதவிடாய் காலத்துக்கும் மற்ற காலத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியறதில்ல. ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக எப்பவும் போல இருக்கோம். ஆனால் ஓய்வெடுக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்தினதே கிடையாது. எங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் வந்ததே கிடையாது. யாருக்குமே, எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நான் என்னையே சொல்லிக்கிறேனே, இது வரைக்கும் கிடையாது. 2-3 நாட்களுக்கு மேலே மாதவிடாய் வந்ததே இல்லை. எரிச்சல், கோவம், டென்ஷன் ஆனதே கிடையாது. காரணம் என்ன? பழங்காலத்து அந்த முறைகள் தான், பாட்டி தாத்தா முறைகள் தான். அது அத்தனையும் இயல்பாக, ரொம்ப இயல்பா சொல்லி கொடுத்த பாட்டி வைத்தியம். இதையெல்லாம் தயவு செய்து இந்த பெண் சமுதாயத்துக்கு மட்டுமாவது கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த கஷ்டம் குழந்தைங்க அனுபவிக்கவே கூடாது. 6 வயசு குழந்தை என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு தாய் அழும்போது எனக்கு வேதனையா இருக்கு, என்ன சொல்றது. ஆனா இதை கடந்த 5 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 6 வயசுல பெண் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. 1 வருஷத்துக்கு பீரியட்ஸே வர்றதில்ல, ஓவர் ப்ளீடிங் வருது. என்ன சொல்லணும் செய்யுங்கன்னா, வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஒன்றை சரியாக பண்ணணும். முக்கியமான விஷயம், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அளவுக்கு அதிகமான சூடு. 1வது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 2வது முருங்கைக்கீரையை வாரம் 2 நாட்கள் எந்த விதத்திலையாவது சமைச்சு கொடுங்க, பச்சையா வேண்டாம். 2வது. 3வது வாழைப்பூவை வாரத்துல பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாட்கள் பச்சையாவே ஒரு கைப்பிடி சுத்தம் பண்ணி எடுங்க. மோர் அல்லது பழைய சோறு தண்ணி அல்லது நீராகாரம், 2ல் ஏதாவது ஒன்று கலந்து ஜூஸை அடித்து வடிகட்டாதீங்க, அப்படியே குடிக்க சொல்லுங்க. இல்லையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கர்ப்பப்பையை பார்த்துக்கணும் அப்படின்னா வாழைப்பூவை மோரில் போட்டோ அல்லது பொரியல் பண்ணியோ வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க. நல்லெண்ணெயில் முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுங்க. எள்ளை கழுவி காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பெண் பிள்ளைங்களுக்கு தினமும் ஒரு டீஸ்பூன் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சொல்லுங்க. உளுந்தங்களி, ராகி களி இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு பழக்குங்க. இதெல்லாம் கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து செய்கிற விஷயம். கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க. உருண்டை கூட பண்ணி கொடுக்கலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணி நெய் விட்டு கருப்பட்டி விட்டு நல்லா உருண்டை பண்ணி டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம். இடுப்பு எலும்பு பலப்படும். பிற்காலத்தில் குழந்தை பேருன்னு வரும்போது சுகப்பிரசவம் கட்டாயமாக நடக்கும், கேரண்டியாக நான் சொல்கிறேன். இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லை, கர்ப்பப்பையில் குழந்தை வளருவது, வெளியேறுவது, குழந்தை பிறப்பது, அதுக்கப்புறம் பால் சுரக்கிறது எல்லாமே இதில் தான் அடக்கும். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பெண்களுக்கு இதுதான். மெனோபஸ் ரொம்ப சூப்பராக ஒன்றுமே சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் பேசாமல் நின்றோம். இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, வலிக்கிறது, ஓவர் ப்ளீடிங் ஆகிறது, எனக்கு மயங்கி விடுறது, இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. மெனோபஸ்ங்கிறதே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நிம்மதியாக போயிடும். இந்த ப்ரீ மெனோபஸ்ஸு, போஸ்ட் மெனோபஸ்ஸு சிம்டமு அது வெண்டைக்காய் ஒன்று கூடமே கிடையாது. தயவுசெய்து இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பெண்கள் தயவு செஞ்சு உங்களுடைய மனசை காயப்படுத்திக்காதீங்க. இப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் குளியல் சொன்னனா, அடுத்தது முருங்கைக்கீரை எந்த விதத்துலையாவது சேர்க்கணுமா, வாழைப்பூ எந்த விதத்துலையாவது சேர்க்கணுமா, ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இருக்குங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று உடற்பயிற்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா, ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆயுள் நீண்டு இருக்கும்.
இருக்கும் வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஆணித்தரமாக நான் சொல்வேன், உடலுக்கு பயிற்சி வேணும். நடைப்பயிற்சி, சைக்கிளிங் பண்ணுங்க, அல்லது ஜாகிங் பண்ணுங்க, இல்லை ஜூம்பா டான்ஸ் ஆடுங்க, யோகா பண்ணுங்க. ரொம்ப அற்புதமாக நல்லா செய்ய தினமும் 1/2 மணி நேரம் மனுஷன் அப்படியே கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு உங்களுக்கு. இன்னும் ரொம்ப ஆர்வமாக இன்னும் புதுசு புதுசாக எப்படி கொடுத்தா மக்களுக்கு எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உடற்பயிற்சி இல்லாத உடல் நிச்சயமாக இந்த உயிரே என்ன பண்ணணும்னா வெறுத்துட்டு போயிடும். சொல்கிறேனேன்னு தவறாக எடுக்காதீங்க. உடற்பயிற்சி உடலுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இந்த உயிர் இந்த உடம்புல தங்கறதுக்கு ஆசைப்படும். சின்ன தப்பு தானே, சரி பண்ணிக்கலான்னு உடம்பை சரி பண்ணி திரும்பவும் இந்த உடல்லையே உயிர் இருப்பதற்கு ஆசைப்படணும். அதற்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு எனக்கு மாதவிடாய் பிரச்சனைன்னு வரவே கூடாது. உடற்பயிற்சி சொல்லுங்கள், செய்யுங்க. இந்த சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். போதும், சரி இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை வந்தாச்சு, நான் என்ன பண்ணட்டும்? இப்போ வருவோம். மேஜர் டீடாக்சிஃபிகேஷன். இது ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இயற்கை மருத்துவத்திலேயே மிக சாதனை படைத்த ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை கர்ப்ப வாய் சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்த்தாரா அப்படின்னு இதுக்கு பேர். இந்த பேர் வச்சது பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கரையா, ஹீலர் பாஸ்கரையா தான். நான் கர்ப்பவாய் சுத்தி வெஜினல் டவுச் அப்படின்னு சொல்லி தான் ஐயாவுக்கு சொன்னேன். இப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீர்த்தாரா, தலைக்கு நீர்த்தாரா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம இதுக்குமே என்ன பண்ணிவிடுவோம், நம்ம கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லும்போது பெண்கள் மட்டுமே அட்டன் பண்ணுவாங்க, மற்றவங்க இல்லைன்னா பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு ஐயா முன்னாடியே பின்னாடி நடக்க போகிற விஷயத்தையும் சிந்திச்சு ரொம்ப அழகாக நீர்த்தாரா அப்படின்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? ஸோ நீர்த்தாரா கிட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு நாசல் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் எனிமா கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அதை வாங்கி வைக்கணும்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஃபுல்லாக அனுப்புகிறேன். ஏன்னா நீர்த்தாராவில் ஒரு 38லேருந்து 40 வகை இருக்குது. சரிங்களா? ஸோ நான் எப்படி செய்யணும், யார் செய்யக்கூடாது, எவ்வளோ டியூரேஷனில் செய்யணும், இதை சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே கற்றுக்கோங்க. மாதவிடாய் நின்றவர்களும் கற்றுக்கோங்க, ஆண்களும் கற்றுக்கோங்க. ஏன்னா மனைவிகளுக்கு தாயோ சகோதரியோ செய்யணும் அல்லது கணவன் தான் செய்யணும். சரிங்களா? ஏன்னா ப்ரைவேட் பார்ட்டில் பண்ணக்கூடியதுங்கிறதுனால உங்களுடைய உதவி தேவை. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இதை யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணுமா அவசியமே இல்லை. அந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ எனிமா கேனில் ஒரு நாசில் இருக்கும்னு நான் சொன்னேன். ஒரு டம்ளர் இருக்கும், ஒரு சிலிக்கான் டியூப் இருக்கும், அது கீழே ஒரு வெள்ளை நிறத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு நாசில் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் தண்ணி வெளியேறுவதற்காக இருக்கும். இது நம்மளுடைய மலை வாய்ப்பகுதிகளில் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்காக, கழிவுகளை எல்லாத்தையும் நல்லா திரட்டி வெளியில் கொண்டு வரதுக்காக. சரிங்களா? இதே கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லக்கூடிய நீர்த்தாராவுடைய நாசில் அதை விட டபுள் மடங்கு பெருசாக இருக்கும், லெங்க்த்தியாக இருக்கும். ஆனால் அதில் துளைகள் பார்த்தீங்கன்னா டிப்பில் ஒன்று இருக்கும், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 துளைகள் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது கர்ப்பப்பைக்குள்ளே போகாது, நம்பர் 1. நம்பர் 2, வெஜைனல்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதியாக உள்ளே போய் சைடில் கர்ப்பப்பைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய யோனி துவாரத்தினுடைய வால்கள், சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறதுக்காக சைட்லெல்லாம் பூத்துவல் மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணி வர்றதுக்காக தான் சைட்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு சொன்னால், நிறைய பெண்களுக்கு கழிவுகள் கருப்பையில் தங்குறதில்ல, கருப்பைக்கு வெளியில் அதோட வாயிலிருந்து யோனி துவாரத்திலேருந்து பிறப்புறுப்பு வரைக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் தங்கிடுது. இதுக்கு காரணம் என்ன? நாம் இழுத்து போட்டு செய்கிற வேலை. இன்னொன்று, அந்த சூடு அதிகப்படுத்துறதுக்கு பேடு, லெகின்ஸு, டைட்ஸு, ஜீன்ஸு, ஷார்ட்ஸு, எலாஸ்டிக்கான டைட்டான உடைகள் உடுத்தும் பொழுது அந்த கழிவுகள் சூட்டுனால அந்த பாதையிலேயே தங்கிடுது. இதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அரிப்பை ஏற்படுத்துது, வெள்ளையாக ஒரு திரவத்தை வெளியில் கொண்டு வருது, புண்ணை ஏற்படுத்துது. இதுதான் கர்ப்ப வாயில் ஏற்படக்கூடிய செர்விசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புற்றுநோயையும் ஏற்படுத்துது. புரியுதுங்களா? அதனால தான் இதனுடைய வடிவமைப்பே எப்படி இருக்கும், சைட்லேயும் தண்ணி பீச்சும், நேராக உள்ளேயும் தண்ணி பீச்சும். புரியுதுங்களா? 3வது விஷயம், இதில் நீங்கள் நாசலில் தண்ணி விடும்பொழுது கருப்பை வாய் மூடி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் க்ளோஸ் பண்ண முடியுமா, நாம் திறக்க முடியுமா? எப்போ தெரியுமா செய்யணும்? மாதவிடாய் காலத்தில் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? கருப்பை வாய் ஓப்பனாக இருக்கும், அப்போ அந்த டைமில் செய்யக்கூடாது. அண்ட் உறவு முடிஞ்சதுக்கப்புறமா குறைந்தது
ஒரு 3 மணி நேரத்திற்கு என்னவா இருக்கும்னு சொன்னால் கர்ப்பை வாய் லைட்டாக திறந்திருக்கும். நீங்கள் டச் பண்ண உடனே திரும்ப ஓப்பன் ஆகிக்கும். அதனால் அந்த டைமில் பண்ணக்கூடாது. 3வது, கர்ப்பப்பை எடுத்தவர்களுக்கு, சினைப்பை எடுத்தால் பரவாயில்ல, கருப்பை எடுத்தவர்களுக்கு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? 4வது, யாருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கர்ப்பப்பை ஆப்ரேஷன் அல்லது சிசேரியன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் குறைந்தது 1 வருடத்திற்கு இந்த நீர்த்தாரா பண்ணக்கூடாது. இந்த டைம்லலாம் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது, எனக்கு வந்து மாதவிடாய் வரவே இல்லை அப்படிங்கிறவங்க அவசியம் ஏற்பட்டால், அதாவது கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகள் அவசியம் ஏற்பட்டால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டு எந்த மாதிரி சிகிச்சை நான் செய்யணும்னு சொல்கிறேனோ அதை செஞ்சால் போதும். அவசியம் இல்லாமல் நீர்த்தாரா திருமணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு முடிந்த வரைக்கும் தவிர்க்கவும். எனக்கு மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, நான் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். கர்ப்பப்பை இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? மாதவிடாய் முடிஞ்சிருச்சுன்னா தாராளமாக மாதம் ஒரு முறை குறிப்பிட்ட நாள் வச்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. சரி, இது வரைக்கும் எனக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இனிமேல் வராமல் பார்த்து கொள்வதற்கு இது எந்த அளவுக்கு உதவியாகும்? நிச்சயமாக உதவியாக இருக்கும். சூடு வெளியேறும். ஒருவேளை அந்த பால் உணர்வு 45-47 வயதுக்கு அப்புறம் மெனோபஸ்லாம் ஆனவங்களுக்கு பாலுணர்வு இல்லை, இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா அந்த உணர்வை இது தூண்டும். அதனால தான் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். பாலுணர்வு தூண்டப்படும் அதனால். புரியுதுங்களா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். திருமணம் ஆகி குழந்தைக்காக முயற்சி செய்பவர்கள் அவசியமில்லாமல் நீர்த்தாரா செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்கள் நீர்த்தாரா செய்யும் பொழுது ஒருவேளை சுடுதண்ணி பச்சை தண்ணி பயன்படுத்துறீங்கன்னா கரு உள்ள உற்பத்தி ஆகுவது லேட் ஆகும், அல்லதுனா தள்ளி போயிடும், இல்லைன்னா கரு உற்பத்தி ஆகாமல் தடையாகிவிடும். அதனால அவசியம் இல்லாமல் திருமணம் ஆகி குழந்தைக்காக பல வருடங்களாக முயற்சி செய்பவர்கள் நீர்த்தாரா செய்யணும்னா ஒரு முறையாவது என்கிட்ட கேட்டுட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அவசியம் ஏற்பட்டால் நான் சொல்லக்கூடிய நாட்களில் மட்டும் பண்ணுங்க, எல்லா நாட்களிலும் பண்ணாதீர்கள். புரியுதுங்களா? சரி, இதுதான் கண்டிஷன்ஸ். சரி, இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாமா? ரொம்ப முக்கியமானது, இது பாத்ரூமில் தான் பண்ண முடியும். ஒருத்தர் உதவியில் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. இடுப்புக்கு மேலே துணியை நல்லா சுருட்டி கட்டிக்கிட்டு கீழே ஒரு ரப்பர் ஷீட்டோ பாயோ பெட்ஷீட்டோ பழசு ஏதாவது ஒன்று, பெரிய பாத்ரூமாக இருக்கணும். நீங்கள் மல்லாக்க படுத்துட்டு கால் குத்து காலை வச்சுக்கணும், டெலிவரி பொசிஷன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பக்கத்தில் கைக்கு எட்டுற தூரத்தில் உங்கள் கணவரோ அல்லது தாயோ அல்லது சகோதரியோ அல்லது தோழியோ உட்கார வச்சுக்கோங்க. அந்த நாசிலில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த டம்ளரில் என்ன பண்ணுங்கள், சாதாரண பச்சை தண்ணி, வீட்டில் டேப்பில் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே எனிமாவுக்கும் சரி நீர்த்தாராவுக்கும் சரி என்ன பண்ணணும், அந்த டேப்பில் ஒரு காட்டன் துணியை கட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி சுத்தமாக ஃபில்டர் ஆகி வரணும், அதனால். ஏன்னா கர்ப்பப்பை வாய் வரைக்கும் போயிட்டு வரும், கர்ப்பப்பைக்குள்ளே போகாது. தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் விட போகிற தண்ணி என்ன ஆகும், கருப்பை வாய் வரைக்கும், அதாவது பிறப்புறுப்பு, அப்புறம் யோனி துவாரம், அப்புறம் கருப்பை வாய், அது வரைக்கும் தான் போகும். டச் பண்ணிவிட்டு அது தண்ணி திருப்பி வெளியில் வரும். அப்போ என்ன ஆகாது, கர்ப்பப்பை வாயை தாண்டி கர்ப்பப்பைக்குள்ளே போகாது. புரியுதுங்களா? பயப்பட வேண்டாம், அப்போ சிக்கல் இல்லைல்ல, அவ்வளோதான். படுத்துக்கிறீங்க, பக்கத்தில் வந்து அந்த டம்ளரை வந்து ஹஸ்பண்ட் கையில் பிடிச்சிப்பாங்க அல்லது தோழி கையில் பிடிச்சிப்பாங்க. அவங்க பிடிச்சிட்டு இருக்கும்போது பச்சை தண்ணி அதில் விடுவாங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த நாசில் வழியாக அடைப்பெல்லாம் இருந்தால் வெளியில் போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த நாசில் மெல்ல பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு 1/4 பாகம் அல்லது அதிகபட்சம் அரை பாகம், அவ்வளோதான். ஃபுல் நாசிலையும் உள்ளே விடக்கூடாது, உள்ளே போய் இடிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. 1/4 பாகம் அல்லது அரை பாகம் அந்த நாசில் உள்ளே நுழைக்கணும். ரொம்ப எளிமை. தேங்காய் எண்ணெயை தடவிட்டிங்கன்னா, அந்த நாசிலில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒருவேளை உங்களுக்கு மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நின்றுடுச்சு, அந்த இடத்துல வந்து வழுவழுன்னு இல்லை, அந்த கொழகொழப்பு தன்மை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். எது, பிறப்புறுப்பு பகுதியில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நாசில்லையும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு என்ன பண்ணலாம், அந்த நாசில் உள்ள இன்சர்ட் பண்ணலாம். அப்போ தண்ணி உள்ளே போகிறது தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. புரியுதுங்களா? நிச்சயமாக தெரியாது. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது தான், அந்த பிறப்புறுப்பு பகுதி வழியாக வெளியில் வரும்பொழுது அந்த சில்னஸ் தெரியும், அதர்வைஸ் தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு நீர்த்தாரா இருக்குது. இந்த ஒரு 2 நீர்த்தாரா மட்டும் நான் சொல்லிடுறேன். இது பிளைன் வாட்டர் நீர்த்தாரா, எல்லாருமே பண்ணலாம், எல்லா பிரச்சனைக்கும் பண்ணலாம், இதுவே சரி செய்யும். ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு
ஒரு சளி பிடிச்சிருக்கு இல்லை ஜுரம் வந்திருக்குன்னா கபசுர குடிநீரோ அல்லது நிலவேம்பு கஷாயமோ குடிக்கிறத விட, இன்னும் எனக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு அல்லது டைஃபாய்டு வந்துருச்சு, எனக்கு வந்து மலேரியா வந்துருச்சுன்னா வேறு வேறு காம்பினேஷனில் நம்ம வந்து மூலிகை கஷாயம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அப்போ இன்னும் சீக்கிரமாக அந்த நோய் கிருமிகளை அழிக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த சாதாரண தண்ணி பயன்படுத்தினா போதும். 3 லிட்டர் தான், அவ்வளோதான் அளவு, அதுக்கு மேலே வேண்டாம். 3 லிட்டர் தண்ணியும் தீர தீர என்ன பண்ணோம், அப்படியே ஃபுல்லாக ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டாய்லெட் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை சாதாரணமாக பார்க்க போகலாம். தவறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் ப்ரொசீஜர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு வேளை நான் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, அடினோமயாசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பப்பை வீக்கம்னு சொல்லக்கூடிய பல்கி யூட்ரஸ், இதுக்கெல்லாம் ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக், அதாவது கருக்குழாய் அடைப்பு, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, கொழுப்பு கட்டி, கேன்சர் கட்டி, எனக்கு வந்து அப்புறம் என்னது என்ன சொன்னோம் நம்ம, கர்ப்பப்பையினுடைய வீக்கம், இறக்கம், இது எல்லாத்துக்கும் சுடுதண்ணி 3 லிட்ரு, பச்சை தண்ணி 3 லிட்ரு. சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க வேணுமா, ஆவி பறக்க குடிக்கவா போகிறீங்க, டீயா? அது இல்லைல்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிறப்புறுப்பு வழியாக தண்ணீர் உள்ளே போகும்போது தெரியாது, அது குளிர்ச்சியாக சூடான்னு தெரியாது, வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கர்ப்பப்பை வாய் ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு தொட்டாலே உணர்வு ஏற்படுதில்ல. அப்போ அந்த இடத்துல எப்படிப்பட்ட சுடுதண்ணி பயன்படுத்தணும், கை தொட்டால் சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் பயன்படுத்தணும். இது எதுக்கு பயன்படுத்தணும், இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெட்ஷீட் துவைக்கிறோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை தண்ணியில் ஊற வைப்போம், கொஞ்சமாவா சோப் பவுடர் லிக்விட் போடுவோம், அதுக்கு மட்டும் டபுள் பங்கு அதிகமாக நல்லா சுட சுட தண்ணி ஆவி பறக்க எடுத்து பெட்ஷீட் அதில் முக்கி என்ன பண்ணுவோம், நிறைய லிக்விடோ இல்லை சோப் பவுடரோ போட்டு என்ன பண்ணுவோம், ஊற வச்சு துவைப்போமா? எதுக்காக? பெட்ஷீட் ரொம்ப திக்கானது, மாதத்துக்கு ஒரு தடவை தான் துவைப்போம், அதில் போட்டு என்ன பண்ணியிருப்போம், கீழே பிரட்டியிருப்போம், மேலே எடுத்துருப்போம், கால் பட்டிருக்கோம், அழுக்கு ஜாஸ்தி இருக்கும்ல. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு ரொம்ப பல மடங்கு கேர் எடுக்கிறோம்ல. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே கட்டி இருக்குது, அடைப்பு இருக்குது, நார்க்கட்டி இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்குது, கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போச்சு, எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருச்சு, இதையெல்லாம் சும்மா தண்ணி விட்டால் போகுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லைன்னா அரைக்குறையாக போகும். அப்போ சுடுதண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி அடுத்த மாதவிடாய் வரும்போது எல்லாம் வெளியில் வந்துடும். சரி, இப்படியே வெளியில் வந்துட்டே இருந்ததுன்னா, சுடுதண்ணியே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை சூடாச்சுன்னா என்ன ஆகும், கர்ப்பப்பை இறங்கிடுமா இல்லையா? உடனே என்ன பண்ணணும், குளிர்ச்சி பண்ணணும், அதுக்கு தான் அந்த பச்சை தண்ணி. அப்போ ஐஸ் வாட்டர் விடணுமா? கிடையாது, சாதாரண பச்சை தண்ணி. ஸோ கை சூடு தாங்குற அளவுக்கு சுடு தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி, வடிகட்டி 3 லிட்ரு வச்சுக்கோங்க, இது 3 லிட்ரு வச்சுக்கோங்க. முதல்ல சுடு தண்ணி எடுத்து ஊற்றுங்க, அந்த நாசல் வழியாக உள்ள கர்ப்பப்பை வாய் வரைக்கும் போட்டு வெளியில் வரும். அடுத்தது இது தீர்றதுக்குள்ளே திரும்ப காற்று உள்ளே போயிடும், காலி ஆயிடுச்சுன்னா அது தீர்றதுக்குள்ளே பச்சை தண்ணி ஊற்றுங்க, இது உள்ளே போயிட்டு வெளியில் வரும். இப்போது இப்படி சுருங்கி விரிஞ்சு சுடு தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகி கழிவு ரெடியாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றும் போது திரும்ப அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். ஸோ சுருங்கி விரிஞ்சு கர்ப்பப்பை வாய்தெல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் கர்ப்பப்பை உள்ள அந்த கருக்குழாய்க்குள்ள அந்த சினைப்பைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த கட்டிகள் கரைஞ்சி மாதவிடாய் சமயத்தில் வெளியேறும். இவ்வளோதான் ப்ரொசீஜர். சுடு தண்ணியில் ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் போது கடைசியில் 3 லிட்டர் தண்ணி முடிக்கும் போது பச்சை தண்ணியில் தான் முடிக்கணும். புரியுதுங்களா? இது 2வது மெத்தட். சரி, இது எல்லாமே நான் பிடிஎஃபாக அனுப்புகிறேன். ஐயோ எனக்கு எழுதலையேன்னு நினைக்காதீங்க, நான் அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், முதல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க. அடுத்தது 3வது முக்கியமான மெத்தட், மூலிகை சாறுகள் பயன்படுத்து. இதை ஒன்றோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மூலிகை சாறுகள் நான் நிறைய மெத்தடு கொடுத்துருப்பேன், இப்போ நமக்கு டைம் இல்லாததுனால நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேப்பிள்ளை, கற்றாழை, திரிபலாச்சூரணம், கடுக்காய் பொடி, அதுக்கப்புறம் படிகாரத்தினுடைய தண்ணீர், அரிசி கழுவுன பாரம்பரிய அரிசி கழுவுன தண்ணீர், இந்த மாதிரி நிறைய இருக்குது, இன்னும் நிறைய பல வகைகள் நான் பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். இப்போது வேப்பிலையாக இருக்கட்டும், ஒரு கைப்பிடி எடுக்கணும், நல்லா மிக்சியில் போட்டு இல்லை அம்மியில் வச்சு மையாக அரைக்கணும், 3 லிட்டரு தண்ணியில் கலந்து வடிகட்டணும். எது? 3 லிட்டரு தண்ணி கலந்து வடிகட்டி இந்த சாறு, இந்த வேப்பிலை சாறு பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கல் கூட, தூசு கூட கர்ப்பப்பை வாய்க்குள்ளே போயிட்டு வரக்கூடாது. அதனால் எதை செஞ்சாலும், சாதாரண தண்ணி ஆனாலும் மூலிகை சாறு ஆனாலும் கஷாயம் ஆனாலும் எல்லாத்தையுமே வடிகட்டி தான் பயன்படுத்தணும்.
எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் 3 லிட்டர் தான். புரியுதுங்களா? கடைசியில் நான் பச்சை தண்ணி ஊற்றி கழுவணுமான்னா வேண்டியதில்லை. சில பேருக்கு பிரச்சனை சிவியராக இருந்ததுன்னா திரும்பவும் தண்ணி ஊற்றி கழுவணும்னு அவசியம் இல்லை. சாதாரண தண்ணி பயன்படுத்த வேண்டாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது கடைசியாக செய்ய வேண்டியது, இந்த தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துட்டீங்க. கடைசியில் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மட்டும் இல்லை, நீர்த்தாரா பண்ணும்போது மட்டும் இல்லை, என்னைக்கெல்லாம் நீங்கள் பாத்ரூமுக்கு போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரீங்களோ, மாதவிடாயை சுத்தம் பண்ணிட்டு வர்றீங்களோ, கையில் கர்ச்சிஃப் மாதிரி ஒரு காட்டன் துணியை எப்பவும் வச்சுக்கோங்க. தயவு செய்து மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று அல்லது பிறப்புறுப்பில் தொற்று, புண்ணு, அது கேன்சராக வரைக்கும் மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் அப்படியே போய் கழுவுற பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் துடைக்கிறது இல்லை. தயவு செய்து எங்கேயாவது கொஞ்சம் காட்டன் துணியை வீட்டில் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. மறைச்செல்லாம் கொண்டு போக வேண்டாம், கொண்டு போங்க. அப்படி யாராவது கேட்டால் ஆம்பளையாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அப்பாவும் சொல்லுங்கள், நான் இதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன், துடைக்கணும். இல்லைன்னா ஃப்யூச்சரில் அவங்களுடைய மனைவியோ அவங்களுடைய பிள்ளைகளையோ அவங்க காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கலன்னா எந்த பிள்ளைக்குமே தெரியாது. நாம் தான் சொல்லித்தரணும். காட்டன் துணி கையில் வச்சுக்கணும். எங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், கார்ப்பரேஷன் பாத்ரூம் போனாலும், வீட்லையாக இருந்தாலும் கழுவுனதுக்கப்புறம் நல்லா ஈரத்தை ஒத்தி எடுத்து காஞ்ச துணியால் துடைச்சதுக்கப்புறம் தான் ஜட்டி போடணும். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், மாதவிடாய் காலத்தில் கூட நான் ஜட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பேண்டீஸ் பெண் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடாது. கோவணம் தான் கட்டணும். பழைய துணியில் நல்லா துவைச்சி காஞ்சி பல முறை யூஸ் பண்ணி சாயம் போன நஞ்சு போன துணியை தான் என்ன பண்ணணும், மாதவிடாய்க்கு பயன்படுத்தணும். இடைப்பட்ட காலங்களில் உள்ளாடைகளை பெண்கள் அணியக்கூடாது. ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போகிறீங்க, 2 வீலர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மட்டும் முண்டா பாடி பயன்படுத்துங்க. ஸ்லிப்பு வச்சு நல்லா ஒரு டைட்டாக பெல்ட் வச்ச உள்ளாடையை தயவு செய்து பிரேசிரியை பயன்படுத்தாதீர்கள். அடுத்த வகுப்பில் அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா மார்பக புற்றுநோய்க்கு இந்த இறுக்கமான உள்ளாடைகளும் ஒரு காரணம். கர்ப்பப்பை பிரச்சனைக்கு இந்த ஜட்டி போடுறது முக்கியமான காரணம். அதில் தான் பேடு வைக்கிறீங்க, அது ஒரு காரணம். சூடாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள், உடைகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணிங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இல்லை. பெண் ஒரு வரம், பெண் ஒரு வரப்பிரசாதம். இன்னொரு ஜெனரேஷனை, இன்னொரு உயிரை சுமந்து பிறப்பித்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளையாக கொடுக்க போகிற மிகப்பெரிய பொறுப்பு. அதனால் பெண்களுக்கு இதை தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. முட்டாள்கள் கிடையாது. நம்ம முன்னோர்கள் ஞானிகள் ஒவ்வொன்றையும் அழகாக சொல்லி கொடுத்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்ப்பப்பை பிரச்சனைகளை வராது. புரியுதுங்களா? இன்னும் நிறைய இந்த நீர்த்தாராவில் இருக்குது, பிடிஎஃப் அனுப்புகிறேன். சந்தேகம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, ரிப்போர்ட் அனுப்புங்க. ஒரு முறையாவது கேளுங்க, எத்தனை முறை யாருக்கு பண்ணணுங்கிறத நான் உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றிங்கய்யா. இன்றைய வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் திரும்ப தொடரலாங்கய்யா. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அட்மிட் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே மியூட்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை விளக்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு ஏற்ற வகையில இன்றைய பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உபாதைகள்ல இருக்காங்க, அதை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி. சிறப்பு. இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே வாழ்க்கையில வந்து மனசளவுல இன்னைக்கு எல்லாருமே தாத்தா பாட்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப உள்ளார்ந்து போயிருக்கும். தாத்தா பாட்டினா வயசுல கிடையாது. ஆனா அதாவது எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து விஷயங்கள உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில எந்த அளவுக்கு நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அகிலாம்மா சிறப்பா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில மாறலாம். ஆனா, அந்த வாழ்வியல நம்ம மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் சொல்லியிருக்காங்க. இத எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பின்பற்றமோ, கண்டிப்பாக அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு இப்ப எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் மாத்தலாம். ஆனா வந்து நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு நமக்கு பல்வேறு விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு உணர்வுபூர்வமா நமக்கு புரிய வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து தொடர்ந்து இத பயன்படுத்தணும். இன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பல்வேறு விஷயங்கள்